வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக ப்ராக்ஸி சர்வர் லிங்க் கேட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சாரி ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக நைட்டு 1 மணிக்கு உட்காந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலில் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி சர்வர்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேமில் இருக்க எல்லா லெஜெண்டரி ஐட்டமும், எல்லா யூனிக்கான ஐட்டம் எல்லாமே இதில் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட அன்லிமிட்டடாக டைமண்ட் இருக்கும். ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே ஸ்பின் பண்ணிக்கலாம். ப்ரோ, அப்போ ஒரிஜினல் ஐடி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராக்ஸினாலே இல்லீகல். ஸோ உங்கள் ஐடி பேன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ப்ராக்ஸி சர்வரை பொறுத்த வரைக்கும் பொருட்காட்சிக்கு வந்தோமா, பொருளை பார்த்தாமான்னு இருக்கணும். ஓன் பண்ணலாம் ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி மெயின் ஐடிக்கு கிஃப்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவங்க அதெல்லாம் ஃபேக் எடிட் பண்ணி தான் அந்த மாதிரியெல்லாம் காட்டுவாங்க. நிஜமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த கேமில் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே ரிசீவ் ஆகாது. மெயிலெல்லாம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் ஐடி பேன் ஆயிரும். ஆனால் அதிகபட்சம் வராது. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. சரி, இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கேம் ஃபைல் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், அதை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கேமை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கெஸ்ட் ஐடி லாகின் பண்ணுங்கள். உங்கள் ஒரிஜினல் ஐடி லாகின் பண்ணாதீங்க. இது எப்பவும் போல் கேமை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணால் எப்படி வருமோ அதே மாதிரி தான் காட்டும். நீங்கள் உங்கள் பேர் இதெல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே லாகின் பண்ணும்போது லாகின் ஆகாது. ஒன்றும் பயப்படாதீங்க. மேலே அக்கௌண்ட் ஐடின்னு ஒன்று காட்டுதா, அந்த ஐடியை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஐடி தான் உங்களோட கேமோட ஐடி. உங்கள் ஐடியை நோட் பண்ணதுக்கப்புறம் க்ரோமில் போயிட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, அன்லாக் எஃப்எஃப் பீட்டான்ட்டு, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண ஐடியை போட்டு அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் அன்லாக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட் நிறைய லோட் ஆகும். இதில் சரி ப்ரோ, ஆட் பிளாக்கர் எதாவது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணாலும் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாது. இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஆட் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் ஐடியை அன்லாக் பண்ணணும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போக போக கடைசி 5ஆவது ஸ்டெப்போட வரும்போது உங்களுக்கு ஒரு 1 ஹவர் கேமுக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கான அன்லாக் கோடு கிடைக்கும். என்ன ப்ரோ, ஒன் ஹவர் தான் கிடைக்குமான்னு இது பண்ணிங்கன்னா, ஆமாம், இதுக்கு 1 ஹவர் தான் கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் இது பண்ணணும்னா இதே வெப்சைட்டில் மறுபடியும் அன்லாக் பண்ணுற மாதிரி வரும். என்ன ப்ரோ, உங்களுக்கு மட்டும் எந்த ஆடும் வரல, சும்மா லோட் ஆகி தான் நான் பேஜ் க்ளோஸ் ஆகிடுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கடைசியாக 5 ஸ்டேஜையும் நம்ம தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்ட் வெரிஃபை ஆகி நமக்கு அந்த 1 ஹவர் 1.5 ஹவர் இது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டைமிங் கொடுப்பான். ஆனால் அந்த டைமிங் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த வெப்சைட்டில் அன்லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் மக்களே, இப்படி தான் ப்ராக்ஸி சர்வர் ஓப்பன் பண்ணணும். ப்ராக்ஸி சர்வர் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். ஸோ பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் ஐடியில் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரை அதை சீக்கிரம் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. வரட்டா.